IBC Mangai நேயர்களுக்கு வணக்கம். ஆக்சிடைஸ்ட் ஜுவல்லரி அப்படின்னாலே இப்போ இருக்க கேர்ள்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய பைத்தியமாகவே இருக்காங்க. முன்னாடியெல்லாம் வந்து தங்க நகைகள் தான் பெண்கள் அதிகமாக விரும்புவாங்க. பட் இப்போ இருக்க கேர்ள்ஸ்க்கு ஃபேன்சி ஜுவல்லரி, ஆக்சிடைஸ்ட் ஜுவல்லரி இதுதான் ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதுலேயும் அந்த ஆக்சிடைஸ்ட் ஜுவல்லரியில் திக்கான நெக்லஸ்லாம் போடுறது வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்குது, மெயினாக கேர்ள்ஸ்க்கு. அண்ட் பாய்ஸ் கூட ஆக்சிடைஸ்ட் ஜுவல்லரியில் அந்த கையில் பிரேஸ்லெட், செயின்ஸ் இதெல்லாம் போடுறதுக்கு அவங்களும் லைக் பண்ணுறாங்க. பட் இப்போ சேலஞ்சிங்கான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சிடைஸ்ட் ஜுவல்லரியை நம்ம வாங்கிடுறோம், நமக்கு பிடிச்ச டிசைனில் நிறைய இடத்துல அவைலபிளாக இருக்குது. பட் அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படின்றது எல்லாருக்கும் தெரியறதில்ல. ரொம்ப ஃபியூ மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் தெரியுது. ஸோ அதை பற்றி ஒரு 2 டிப் தான் இப்போ உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். முதல் தப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த ஜுவல்லரியை போட்டுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா உடனே கட்டி பாக்ஸ்குள்ளே வச்சு உள்ளே வச்சிடறோம். அந்த மாதிரி வைக்கக்கூடாது. பிகாஸ் நம்மளுடைய ஸ்வெட்டிங் எல்லாம் அந்த ஜுவல்லரியில் இருக்கும். ஃபர்ஸ்ட்டு ஒரு காட்டன் கிளாத் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு நீங்கள் யூஸ் பண்ண அந்த ஜுவல்லரியை ரொம்ப மைல்டாக சாஃப்டாக தொடங்க. ஏன்னா நீங்கள் ஹார்டாக தொடச்சிங்க அப்படின்னா அந்த டிசைன்ஸ் எல்லாம் வந்து பிரேக் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் துடைக்கும் போது நல்லா சாஃப்டாக பொறுமையாக தொடங்க. தொடச்சதுக்கப்புறமா உடனே உள்ளே வச்சிடாதீங்க. ஒரு 1 hour இல்லைனா ஒரு 2 hour அப்படியே வந்து வச்சுருங்க. பட் வெயிலெலாம் நீங்கள் வைக்கக்கூடாது, அது சீக்கிரம் வந்து ஃபேட் ஆகிடும். நிழல்லையே ஃபேன் காற்றுலையோ அந்த மாதிரி கொஞ்சம் வந்து ஒரு 2 hours வச்சிட்டிங்க அப்படின்னா அது வந்து அந்த ஸ்வெட்டிங் எல்லாம் போய் அதில் எந்த டர்ட்டும் இல்லாமல் நீங்கள் க்ளீன் வேறு பண்ணியிருக்கீங்க இல்லையா. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் க்ளீனாக இருக்கும். இப்போ அதை எடுத்து அழகாக சேஃபாக நீங்கள் எங்கே ஸ்டோர் பண்ணி வைப்பீங்களோ வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதுனால நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த ஜுவல்லரி வந்து லைஃப் லாங் கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஷெல்ஃப் லைஃப் அதிகமாக வரும். இல்லைனா சீக்கிரமாகவே வந்து அது பிளாக் ஆகிடும். பிளாக் ஆனதுக்கப்புறம் அதோட ஷைன் எல்லாம் போயிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நமக்கே கஷ்டமாக இருக்கும், ஆசையாக வாங்கணும், பட் இவ்வளோ சீக்கிரம் ஃபேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் சொன்ன இந்த டிப்பை வந்து நீங்கள் பொறுமையாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய அந்த ஃபேவரட் ஆக்சிடைஸ்ட் ஜுவல்லரி லைஃப் லாங் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இல்லை, எங்கள் அப்பா தான் ஒரு அதிசயமான கேரக்டர். அவர் கண்டுக்கவே இல்லை. இன்றைக்கி வரைக்கும் எங்கள் அப்பா என்னை பிடிச்சி வச்சு, இது 15 வருஷம் ஆச்சு நான் திருநங்கை ஆகி சர்ஜரி பண்ணிட்டு வந்து அதே வீட்டில் தான் படுத்துக்கிட்டேன். இன்னைக்கு வரைக்கும் எங்கள் அப்பா என்கிட்ட வந்து நீ திருநங்கையா மாறினியா, நீ பெண்ணா வாழ்றியா, ஒன்றுமே கேட்டது கிடையாது. உங்களை நீங்கள் விருப்பப்படுற காதலை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்தால் கூட வீட்டில் என்ன ரியாக்ஷன்ஸ் இருக்கும்? ஒரே ஒரு தடவை தான் அது நடந்திருக்கு. ஒருத்தர் நான் நேசித்தேன். அது அதிசயமாக என்னோட குடும்பமே ஏற்றுக்கிட்டுச்சு அந்த காதலரை. அந்த மொமெண்ட் எப்படி இருந்தது? சந்தோஷமாக தான் இருந்தது. ஆனால் அந்த சந்தோஷம் நீடிக்கலை. அந்த காதலன் வந்து அது சந்தோஷம் நீடிக்கிறதுக்குள்ளே கிளம்பிட்டார். ஸோ நான் ஒரு தற்கொலை முயற்சி பண்ணேன். அப்போ குடும்பம் தான் என்னை வந்து காப்பாற்றி தேத்தி விட்டாங்க. இப்போ காதலில் இருக்கீங்களா? எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் ஃபோன் பண்ணலன்னு வர கோவத்தை விட என் பிள்ளைங்க எனக்கு ஃபோன் பண்ணுறது தான் எனக்கு செம்ம கோவம் வரும். பிளாக் கூட பண்ணிடுவேன் நான் கோவத்தில். ஐயோ. ஸோ இவங்க கொடுக்குற அன்பே எனக்கு அந்த ஆணை தேட தோணல. அதால தான் நான் குழந்தைங்களையும் அரவணைக்க ஆரம்பித்தேன். ஒரு பொண்ணு மருதாணி வைக்க வந்தா என்னோட சடங்குக்கு. அந்த பொண்ணு வந்து பொண்ணா வரல, ஒரு வேறு தோட்டத்தில் வந்தா. அப்போ நான் அந்த பொண்ணுகிட்ட சொன்னேன், ஏய் உனக்குள்ள ஒரு பொண்ணு இருக்காதானேன்னு. அவள் வெக்கப்பட்டு சிரிச்சா.